குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் ஒரு இமேஜுக்கு கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணி அதை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு அட்வான்ஸான அனிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதனுடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன். லாஸ்ட் கிளாஸில் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி அதுக்கு கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணிவிட்டு அதை எப்படி அனிமேட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு அட்வான்ஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் கீ R, கிளிக் அண்ட் ட்ராக். இதனுடைய ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரோக்கில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது செலக்ட் ஆகும். தென் டிலேட். அகெயின் சேம் ரெக்டாங்கிள் எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் Q, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இதனுடைய வித்தை நம்ம சின்னதாக்கிக்கலாம், கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் கலரில் இருக்கிறதுனால அது ஈஸியாக மெர்ஜ் ஆயிரும். தென் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன். இந்த லேயர் 1 நேமை நான் பேஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லேயர் 1ல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ். தென் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பால் ட்ரா பண்ணணும். ஸோ க்ரியேட் நியூ லேயர், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பால். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஓவல் டூல் O, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டான உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். இந்த சர்க்கிளோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் டூல் V, செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபில் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் எனக்கு வேண்டாம். ஸோ ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு நன். இப்போ நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்குது. நான் ஃபஸ்ட்டு பேஸ் லேயரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், அப்ளை கிளாசிக் டியூன். இந்த வார்னிங் மெசேஜை பற்றி ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். அது தெரியல அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஓகே. இப்போ பேஸ் லேயர் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேப்பாக இருக்காது, அது ஒரு டியூனிங் குரூப்பாக தான் நமக்கு இருக்கும். இதே மாதிரி நான் பாலையும் கிளாசிக் டியூனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ரைட் கிளிக், கிரியேட் கிளாசிக் டியூன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருக்குறோம். ஏன் கிளாசிக் டியூன் அப்ளை பண்ண உடனே டாட்டட் லைன் வருது அப்படின்னா டியூனிங் நமக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். நான் பேஸ் லேயரில் இருக்கிற 5th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். F6 ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இது அப்படியே லெஃப்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் 10th ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு F6 அதே மாதிரி கொஞ்சம் ரைட் சைடுக்கு திரும்பவும் மூவ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் 15 ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு F6 லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது. தென் 20 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 அகெயின் ரைட் சைடு. தென் 25th ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 அகெயின் லெஃப்ட் சைடு. தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் F6 எக்ஸ்ட்ரீம் நம்ம ரைட்டுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீபோர்டில் என்டர். இது நமக்கு ரொம்ப ஸ்பீடாக ப்ளே ஆகுது. எனக்கு ஸ்லோவாக ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கும் 5th ஃப்ரேமுக்கும் சென்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு F5 ஆட் ஃப்ரேம்ஸ். அதே மாதிரி 15 ஃப்ரேமுக்கும் 20 ஃப்ரேமுக்கும் இடையில கிளிக் பண்ணிவிட்டு F5. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக வேணும், எந்த அளவுக்கு ஸ்லோவாக வேணுங்கிறது ஃப்ரேமை ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நான் F5 கொடுக்கறது மூலமாக ஃப்ரேம்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ஸ்பீடாக வேணும், எந்த இடத்துல ஸ்லோவாக வேணுங்கிறத டிசைட் பண்ணுறதே இந்த ஃப்ரேம்ஸ் தான். அதே மாதிரி நான் பால் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு 15 ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல F6 பாலை அப்படியே இந்த பேஸ்க்கு மேலே டச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து 15 ஃப்ரேமில் இந்த இடத்துல டச் ஆகுது. கரெக்டாக சென்டரில் டச் ஆகிருக்கு.
தென் 15 ஃப்ரேமுக்கும் 30 ஃப்ரேமுக்கும் இன் பிட்வீனில் நான் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுறேன். F6 இந்த இடத்துல பால் அப்படியே பவுன்ஸ் ஆகுது. ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரேமை கம்மி பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F5 ஒரு ஃப்ரேம் கம்மி பண்ணிக்கலாம். தென் 30 ஃப்ரேமில் அகெயின் பால் பேஸில் டச் பண்ணுது. F6 பாலை அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் ப்ளே பண்ணி. இந்த இடத்துல பால் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டேஜில் டச் ஆகி வர மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு வாலில் டச் ஆகி வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். 44வது ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு F6 அகெயின் நம்மளோட பால் இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே வருது. இன் பிட்வீனில் நான் அகெயின் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். F6 இந்த இடத்துல மேலே டச் ஆகி வர்றது போல் கொடுத்துக்கலாம். ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணி பார்க்குறது மூலமாக நம்மளோட அனிமேஷன் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியுது. இப்போ நம்மளோட அனிமேஷன் சூப்பராகவே வந்திருக்குது. அகெயின் 59th ஃப்ரேமில் F6 ஆட் கீ ஃப்ரேம் அகெயின் இந்த இடத்துல டச் பண்ணுறது போல் நம்ம கொடுத்துக்கலாம். தென் இன் பிட்வீனை நான் F6 கொடுத்துட்டு பால் மேலே டச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். 69th ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 பால் இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் இன் பிட்வீனில் F6 கொடுத்துட்டு பால் மேலே டச் ஆகி வர்றது போல் கொடுத்துக்கலாம். அகெயின் நான் 86 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 பால் இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இன் பிட்வீனில் பால் ஸ்டேஜுக்கு மேலே டச் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரெஸ் என்டர். இப்போ சூப்பரான ஒரு கேம் அனிமேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டேஜ் கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வெளியே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் ஸ்டேஜோட கலரை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். நான் லைட் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். இதை SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். லாஸ்ட் கிளாஸில் ஒரு இமேஜுக்கு கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு அட்வான்ஸான ஒரு கேம் அனிமேஷன் தான் பார்த்துருக்குறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.